நற்றுணையாவது நமச்சிவாயவே. காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்ட நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திகட சக்கர சமூகம் ஐந்துளான் சகட சக்கர ராமர நாயகன் அகட சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். மாணிக்க வாசகர் மணிவாய் வளர்ந்தருடைய 16வது பாடல் திருவெம்பாவினுடைய பாடலை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓமா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பனையாள் பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறோ ஆரொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்த கருதால் வாருருவ பூன்முளையீர் வாயாரணாம் பாடி வேறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடலோர் எம்பவாய் என்பது மாணிக்கவாசகருடைய வாக்கு. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய்வோவாள். ஒரு பெண் மற்ற பெண்ணை பார்த்து பேசுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. பெண்ணே, நீ ஒவ்வொரு தடவையும் பேசுகின்ற பொழுது நம்பெருமான் என்றென்றே சீரொரு கால் வாய்வோவாள். வைணவத்தில் தாங்க நம்பெருமாள் நம்பெருமாள் என்று அந்த திருவரங்கத்து பெருமாளை கொண்டாடுவார்கள். ஆனால் சைவத்திலே இங்கே மணிவாசக பெருந்தகையார் நமக்கு சொல்லுகிறார், என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய்வோவாள். நம் பெருமானாக விளங்கக்கூடிய இறைவன், அவர் நம்பெருமான் என்கின்ற ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த பெருமானுடைய சீர் பெருமைகள் எல்லாம் ஒரு கால் வாய்வோவாள், வாய்வோவாது பேசிக்கொண்டிருப்பாயே. இது அடியாருடைய சிறப்பு. எந்த நேரமும் இறைவனுடைய பெருமைகளை சிந்தித்து கொண்டே இருப்பது, வாய் ஓயாது பேசிக்கொண்டிருப்பது அவனுடைய புகழ். இது பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகிய அடியார்களுக்கு வாய்க்கக்கூடிய நிலைமை. சதா காலமும் இறைவனை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், பாட வேண்டும். நீ உலக வாழ்க்கையில் அந்த மாதிரி முடியுமா? சதா நேரமும் முடிய வேண்டும் என்று சொன்னால் அது நடக்குமா? நடக்க வேண்டும். எத்தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே. நம்ம எந்த தொழில் செய்தாலும் நம்முடைய எண்ணம் மட்டும் பெருமான் விட்டார்கள். பெருமானே, இந்த செயலை நாங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு இந்த செயலை செய்வதற்கு ஊக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நம்ம செயலை செய்யணும். அவன் நம்ம ஒரு கருவி, நம்மை பயன்படுத்துவர் இறைவன். இங்கே சீரொரு கால் வாய்வோவாள்
வாய் ஓயாது பெருமானுடைய புகழை பேசிக் கொண்டிருப்பார்கள் பக்தர்களாகிய அடியார்கள். சித்தம் கலிகூற, அப்படி வாய் ஓயாது எந்த நேரமும் பெருமானுடைய புகழை பேச வேண்டும். அப்படி பேசினால் என்ன ஆகும்? சித்தம் கலிகூற. மூன்றாவது பாடலிலே பாடுகின்ற பொழுது சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்று சொன்னார். இங்கே சித்தம் கலிகூற, சித்தம்னா சிந்தனை, சிந்தனை மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த ஒரு செயல் செய்வதற்காக இருந்தாலும் நமக்கு மனம் சிந்தனை ஒருபட வேண்டும். அப்படி ஒருபட்டாலே அன்றி அந்த செயல் சிறப்பாக இருக்கும், இல்லை என்றால் அது சிறப்பு அடையாது. சித்தம் கலிகூற, சித்தம்னா மனம், அந்த மனம் களிப்புனா மகிழ்ச்சி. சித்தம் கலிகூற நீரொருகால் ஓவா, பெருமானுடைய பெருமைகளை பேசுகின்ற பொழுது கண்களிலே தண்ணீர் தாரதாரையாக வர வேண்டும். இது முதிர்ந்த பக்தி நிலை. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து உற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதுமின் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்பொகுளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே என்பது ராமலிங்க அடிகளாருடைய வாக்காகும். இறைவனை நாம் பாடுகின்ற பொழுது தன்னை மறந்து கண்களிலே தண்ணீர் வர வேண்டும். தீசேர் மெழுகுவப்பா என்று சொன்னார். இங்கே சித்தம் கலிகூற நீர் ஒருகால் ஓவா, நம்முடைய சிந்தனை மகிழ்ச்சியாக பெருமானுடைய புகழை பாட வேண்டும். அதனால்தான் மற்ற பற்றனக்கின்றேன் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனி நீ பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நாம் மறந்தாலும் நம்முடைய நாக்கு நமச்சிவாயம் என்ற 5 எழுத்தை மறக்காது சொல்லும். அதனால்தான் கூத்தனை நாத்தாழும் பெற வாழ்த்தி பாடி பொற்சுண்ணம் எடுத்து நாமே நாக்கு தழும்பேறும்படியாக நாம் பெருமானுடைய புகழை பாட 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 நாக்கு தழும்பேறிடும். வழக்கத்தில் சண்டை போடும்போது பேசுவாங்க, உனக்கு நாக்கு தழும்பேறி போச்சு, எப்படி பேசுகிறான் பார்த்தியா இவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பெருமானுடைய புகழை பாடி 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 நம்முடைய நாக்கு தழும்பு ஏற வேண்டும். அப்படிதான் சொன்னாரு. வாய் ஓவாள், வாய் ஓயாது பேசிக்கொண்டிருந்தால் நாக்கு தழும்பு ஏறும். நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. பக்தி நிலையில பெருமான் பக்தி வலையில் படுவோன் காண்க என்பது மாணிக்கவாசருடைய வாக்கு. பக்தி நிலையில கண்ணீர் அப்படியே தொடுமலர் கேணி போல பரவ வேண்டும். ஞானசம்பந்த சுவாமி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை உயிர்ப்பிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொன்னார். ஆக பெருமானுடைய புகழை கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே கண்ணீர் பெருக வேண்டும். இங்கே என்ன சொல்கிறார்? நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள். சிவனடியார்கள் சிவபெருமானை தவிர மற்ற தெய்வங்களை வணங்க மாட்டார்கள். இது சிவனடியார்களுக்கே உண்டான எண்ணம். பித்தன் இவன் என்னை ஆக்குவித்து மத்த மனத்தோடு மால் இவன் என திருச்சதகத்திலே சொல்லுகிறார். அவர் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்க மாட்டார்கள். திருப்பல்லாண்டில் சேந்தனார் பெருமான் சொல்றார், இந்த தெய்வமெல்லாம் சிறு தெய்வம். எந்த தெய்வமெல்லாம்? மற்ற தெய்வமெல்லாம் சில்லாண்டில் சிதையும் சில தேவர்க்கு சில தேவர் சிறுநெறி செல்லாமே பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்பது
சேந்தனாருடைய வாக்கு. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட காண கனகத்திரள் மேறு விடங்கள் விடைப்பாகள் பல்லாண்டு என்னும் பதம் கடந்த ஆணுக்கே பல்லாண்டு குருதுமே. மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிவனடியார்கள் வணங்க மாட்டார்கள். வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் பெரிய மெதமனுக்கு தொழப்படும் தேவர் தன்னால் தொழப்படும் தெய்வம். ஆக தேவர்களெல்லாம் இறைவனை தொழுவார்கள். நாம் அனைவரும் சிவபெருமானை தவிர மற்ற தெய்வங்களை எண்ணக்கூடாது. அதெல்லாம் சிறு தெய்வம். அப்பர் பெருமான் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். இதெல்லாம் சில காலத்துக்கு இருக்கும். எந்தெந்தைக்கும் நித்த மணாளனாக இருப்பவர் நம் பெருமான். அவரைத்தான் நாம் பேச வேண்டும், அவருடைய புகழைத்தான் பாட வேண்டும். இங்கே பேசுகின்றார்கள். சித்தம் கலிகூற பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால். விண்ணோர்களாகிய தேவர்களை இந்த அடியார்கள் வணங்க மாட்டார்கள். உன்னை எண்ணலர் உம்பரை எண்ணலர். மார்க்கண்டேயர் சொல்றாரு, மார்க்கண்டேயன் மீது இந்த காலனாக யமன் வந்து கால பாசத்தை வீசுகிறான். அப்படி வீசுகின்ற பொழுது இந்த மார்க்கண்டேயர் பேசுகிறார், ஐயா நாங்கள் சிவனடியார்கள், பெருமானுக்கு அடியவனாக இருக்கின்றோம், உன்னைக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், உனக்கு நாங்கள் பணி செய்ய மாட்டோம், போய் வா. உன்னை எண்ணலர் உம்பரை எண்ணலர். உன்னையும் நாங்கள் வணங்க மாட்டோம், தேவர்களை வணங்க மாட்டோம், போய் வா அப்படின்னு யமனை பார்த்து யார் பேசியது? மார்க்கண்டேய மகரிஷி பேசினார். இதே வாசகத்தை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பேசினார். காலா என் அருகே வா, உன்னை காலால் உதைப்பேன் என்று சொன்னார். ஆக காலனை பார்த்து நேரடியாக பேசக்கூடிய ஒரு தைரியம் மனோதிடம் யாருக்கு உண்டு என்று சொன்னால் சிவனடியார்களுக்கு மட்டுமே உண்டு. மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த மனோதிடம் கிடையாது, பயப்படுவாங்க. சில பேருங்க வயசானவங்க பார்த்தீங்கன்னா நோயுற்று கிடப்பாங்க வீட்டில். தன்னை மறந்து அவர்கள் ஒரு விதமான கூச்சல் போடுவார்கள். அது என்ன கூச்சல் என்று சொன்னால், அந்த கால தூதர்கள் வந்து அவரை மிரட்டுவார்கள். வா, பயங்கரமாக வருவாங்களாம். அபிராம்பட்டர் சொன்னார், கருணீல வடிவுமார் மாடேறி கனதண்ட உத்தண்டம் கைபாசம் கை கொண்டு பெரிய கருணீல மலை போல எருமாட்டு மேலே யம தர்மராஜா வந்து அப்படி பாச கயிறை போடும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் சிவனடியார்கள் பயப்பட மாட்டாங்களாம். மார்க்கண்டேய சொன்னார், உன்னை எண்ணலர் உம்பரை எண்ணலர். அதனால்தான் இங்கே மாணிக்க வாசகர் சொல்றார், விண்ணோரை தான் பணியாள். நாங்கள் சிவபெருமானை தவிர வேற யாருக்கும் நாங்கள் பணிய மாட்டோம். விண்ணோரை தான் பணியாள். அப்போ வேற யாரை வணங்குவோம் என்று சொன்னால் பெருமானை மட்டும்தான் வணங்குவோம். அழகாக சொல்லுகிறார், விண்ணோரை தான் பணியாள். பேரறையர்க்கு இங்கனே. மற்ற அரசர்கள் எல்லாம் சிற்றரசர்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை அரசர்களும் சிற்றரசர்கள் தான். என்றென்றைக்கும் பேரரசனாக திகழ்பவர் நம் பெருமான் தான். சிவபெருமான் தாங்க பெரும் ராஜா. அதனால அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? தியாகராஜா என்று பெயர் திருவாரூர்ல. எதுக்காக தியாகராஜா? அவர் என்ன தியாகம் செய்தார்? இந்த உலகம் அத்தனை ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டி உலகத்தை அழிக்க வந்த ஆழகால விஷத்தை தான் அமுதமாக ஏற்றுக்கொண்டு தன்னையே தியாகம் செய்தனாலே அவருக்கு தியாகராஜா என்ற ஒரு பெயர் உண்டு. நித்தமும் ராஜாவாகத்தான் இருந்து இன்னைக்கும் அவருக்கு அருள் செய்கிறார் தியாகராஜா திருவாரூர்ல. அவர் தான் பெரிய ராஜா. ஆனால் சொல்றார், பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர். பேரறையன் என்று சொன்னால் பேரரசன். அந்த அரசனுக்கு நாங்கள் இப்படியே பித்து. பித்து என்று சொன்னால் அன்பு, மிதூர்ந்த அன்பு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்பது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாக்கு. இங்கே பித்தொருவர் ஆமாறும். நாம் அத்தனை பேரும் சிவபெருமானுக்கே பித்தனாக இருந்து அருள் செய்வோம். அவரே பித்தன், அவனுக்கு நாங்கள் பித்தாக இருந்து அருள் செய்வோம் என்று சொன்னார். பித்து என்ற சொல்லுக்கு நிறைந்த அன்புடையவர் என்று பொருள். பித்தன் என்று சொன்னால் நிறைந்த அன்புடையவர். அதனால்தான்
பித்தா என்று பேசும்பொழுது கூட இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமி மீது கோபிக்காது அருள் செய்தார். சுந்தரமூர்த்தி சுவாமி மட்டும் சொல்ல, அப்பர் சுவாமி சொல்லியிருக்கிறார், ஞானசம்பந்த சுவாமியும் சொல்லியிருக்கிறார் பித்தே என்று. அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமி பித்தர் என்று சொல்லுவார் பிறரெல்லாம் என்று பாடினார் குருகாவூர் தேவாரத்தில். ஆக நாம் இறைவனுக்கு பித்தாக இருந்து தொண்டு செய்ய வேண்டும். பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் வித்தகர். நம் பெருமானை போல ஆட்கொள்ளக்கூடிய வித்தகர் யாராவது உண்டா இந்த உலகத்துலன்னா கிடையாதுங்க. பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டேனே என்பது கண்டப்பத்திலே மணிவாசகர் பேசுகிறார். பித்தன் இவன் என்னை ஆக்குவித்து பேரானந்தமே சித்தம் என்னும் தின்கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் என்று கண்டப்பத்திலே பேசுகிறார். இங்கே ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அவர் எப்படி வந்து அருள் செய்வார் என்று யாருக்காவது தெரியுமா? அவருக்கு மட்டுமே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கௌரின்ற பெண்ணுக்காக தான் முதியவராக வந்து அருள் செய்தார், அதே பெண்ணுக்காக இளைஞராக வந்து அருள் செய்தார், அதே பெண்ணுக்காக குழந்தையாகவும் அருள் செய்தார், விருத்தனாகவும் பாலனாகவும் குமாரனாகவும் வந்து அருள் செய்தார். அதனால தான் அவர்களுடைய அருளுடைய சிறப்புகளை யாராலையும் பேச முடியாது. பெரும் கருணை நிகழ்ந்தவன், ஒரு கருங்குருவிக்கு அருள் செய்தவன், ஒரு கொக்கிற்கு அருள் செய்தவன், நாரைக்கு அருள் செய்தவன். அப்பேற்பட்ட அருள் செய்த இறைவன் ஒருவர் இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் வித்தகர். அவர் தான் வித்தகர்னு பேர். எல்லாரும் வித்வான் என்று சொல்வார்கள் அல்ல, வித்தைகள் நிறைந்தவர்கள் அத்தனை பேரும் வித்வான் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல எல்லா வித்தைகளும் தானே உடையவன். அதனாலே வித்தகர் என்று பொருள். வாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி அந்த வித்தகனார்க்கே சென்று உதாய் கோத்தும்பி என்பது திருவாசகம். அந்த வித்தகராக விளங்கக்கூடிய பெருமானுடைய புகழை நாம் வாயினாலே பாட வேண்டும். வாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று அந்த பூக்கள் நிறைந்த தடாகத்திலே நாம் அனைவரும் நீராடிக்கொண்டே பெருமானுடைய புகழை பேச வேண்டும். இந்த பாடலிலும் அப்படித்தான் சொல்லுகிறார். ஆக நீராடுகின்ற பொழுதும் சிவசிந்தனையோடு நீராட வேண்டும், இறை நினைப்போடு நீராட வேண்டும், பெருமானுடைய பெரும் கீர்த்திகள் எல்லாம் பாடிக்கொண்டே நீராட வேண்டும், அவனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்ல வேண்டும். வாயார பாடி மனத்தினால் சிந்திக்க தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய வாக்கு. நாமும் வாயினாலே பெருமானுடைய புகழை பாடுவோம், அவனுடைய பெருமையை ஆடுவோம், கேட்போம் என்று சொல்லி இந்த 14வது பாடலுடைய சிற்றூரையும் இந்த அளவிலே நிறைவு செய்து அமைக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டில் இருக்கிறவா போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம்.